வாழ்க வளமுடன். இன்றைய நாள் 24/4/2025 விஸ்வாவசு வருடம் சித்திரை மாதம் 11ஆம் தேதி வியாழக்கிழமை. நல்ல நேரம் காலை 10:30 முதல் 11:30 வரை, மாலை ஒன்றும் இல்லை. ராகு காலம் 1:30 முதல் 3 மணி வரை, குளிகை 9 மணி முதல் 10:30 வரை, யமகண்டம் 6 மணி முதல் 7:30 வரை, சூலம் தெற்கு, பரிகாரம் தைலம், சூரிய உதயம் 6 மணி, கரணம் 3 மணி முதல் 4:30 வரை, திதி இன்று காலை 10:26 வரை, ஏகாதேசி பின்பு துவாதசி, நட்சத்திரம் இன்று காலை 6:50 வரை, சதயம் பின்பு பூரட்டாதி, யோகம் இன்று அதிகாலை 5:59 வரை, சித்த யோகம் பின்பு மரண யோகம், சந்திராஷ்டமம் இன்று காலை 6:50 வரை, பூசம் பின்பு ஆயில்யம். மேஷராசி நேயர்களே, தொழிலில் லாபமான நிலை ஏற்படும். எதிலும் விட்டு கொடுத்து நடந்து கொள்வது நல்லது. அலைச்சல்கள் அதிகமாகும், சேமிப்புகள் குறையும். எடுத்த காரியத்தை வெற்றிகரமாக செய்து முடிப்பீர்கள். ஆதரவுகள் அதிகமாகும், பொருள் வரவுகள் மேலோங்கும், நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 8, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். அஸ்வினி அனுசரித்து நடந்து கொள்ளவும். பரணி ஆதரவுகள் கூடும், கிருத்திகை நெருக்கம் உண்டாகும். ரிஷபராசி நேயர்களே, நடுநாட்களாக நினைத்த காரியம் நிறைவேறும். வீட்டில் உள்ளவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். பணியில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நினைத்த காரியம் நிறைவேறும். வியாபாரத்தில் வளர்ச்சிகள் கூடும், அலைச்சல்கள் அதிகமாகும், நன்மைகள் அதிக அளவில் நடைபெறும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். கிருத்திகை ஆசைகள் நிறைவேறும். ரோகிணி நினைத்தது நிறைவேறும். மிருகசிரீஷம் முன்னேற்றம் கூடும். மிதுன ராசி நேயர்களே, பேச்சுக்களில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரத்திடம் மனம் விட்டு பேசி மகிழ்வீர்கள். தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடிப்பீர்கள். வியாபாரத்தில் வளமான நிலை உருவாகும். அலுவலகத்தில் புதுவிதமான அனுபவங்கள் கிடைக்கும். எடுக்கும் முயற்சிகளில் முன்னேற்றங்கள் கூடும், நன்மைகள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடகிழக்கு, அதிர்ஷ்ட எண் 2, அதிர்ஷ்ட நிறம் ஊதா நிறம். மிருகசிரீஷம் நல்லது நடக்கும். திருவாதிரை நினைத்தது நிறைவேறும். புனர்பூசம் தடைகள் விலகும். கடகராசி நேயர்களே, பொருளாதாரம் தொடர்பான விஷயங்களில் தடைகள் விலகும். புதுவிதமான குழப்பங்களும் வந்து நீங்கும். அலைச்சல்கள் அதிகமாகும். ஆலை வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். உத்தியோகத்தில் சாதகமான சந்தர்ப்பங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். நிம்மதியான நிலை உருவாகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 4, அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். புனர்பூசம் யோசித்து செயல்படவும். பூசம் அமைதியுடன் செயல்படுவீர்கள். ஆயில்யம் நிதானம் தேவை. சிம்மராசி நேயர்களே, உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். பேச்சுக்களில் லாபங்கள் உண்டாகும். வியாபாரத்தில் வளமான நிலை கிடைக்கும். பணியில் லாபங்கள் உண்டாகும். எதையும் யோசித்து செயல்படுத்துவது நல்லது. பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். அலைச்சல்கள் அதிகமாகும். புகழும் மேலோங்கும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 9, அதிர்ஷ்ட நிறம் சிகப்பு நிறம். மகம் குழப்பங்கள் தீரும். பூரம் நிதானம் தேவை. உத்திரம் யோசித்து செயல்படவும். கன்னிராசி நேயர்களே, பணியில் சாதகமான நிலை ஏற்படும். உடன் பிறந்தவர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். சுபகாரிய பேச்சுவார்த்தைகள் இனிதே நிறைவேறும். ஆடம்பர பொருட்களை வாங்கி மகிழ்வீர்கள். உடன் இருப்பவர்களின் ஆதரவுகள் கிடைக்கும். முன்னேற்றமான சூழ்நிலை உருவாகும். போட்டிகளில் லாபமான நிலை ஏற்படும். நட்பு வட்டாரம் விரிவடையும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் வெள்ளை நிறம். உத்திரம் ஆதரவுகள் கூடும். ஹஸ்தம் நினைத்தது நிறைவேறும். சித்திரை கௌரவங்கள் மேலோங்கும். துலாம் ராசி நேயர்களே, பொருள் வரவுகளினால் சேமிப்புகள் கூடும். குழந்தைகள் பொறுப்புடன் செயல்படுவார்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். வியாபாரம் தொடர்பான அலைச்சல்கள் அதிகமாகும். ஆதாயங்கள் கிடைக்கும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் லாபமான நிலையும் கிடைக்கும். தடைகள் விலகும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு, அதிர்ஷ்ட எண் 5, அதிர்ஷ்ட நிறம் சந்தன நிறம். சித்திரை சேமிப்புகள் கூடும். சுவாதி வளர்ச்சிகள் உருவாகும். விசாகம் மேன்மைகள் ஏற்படும். விருச்சிகராசி நேயர்களே, சொந்த பந்தங்களினால் லாபமான நிலை ஏற்படும். ஆடம்பர செலவுகளை குறைத்து சிக்கனத்தை மேம்படுத்துவீர்கள். எதிலும் ஆர்வம் உண்டாகும். உடன் இருப்பவர்களின் ஒத்துழைப்புகள் கிடைக்கும். பிள்ளைகளினால் மகிழ்ச்சியான நிலை ஏற்படும். முயற்சிகள் கைகூடும். அனுபவங்கள் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை தென்கிழக்கு, அதிர்ஷ்ட எண் 3, அதிர்ஷ்ட நிறம் பச்சை நிறம். சாகம் நெருக்கடிகள் நீங்கும். அனுஷம் ஆர்வம் உண்டாகும். கேட்டை நுணுக்கங்களை கற்றுக்கொள்வீர்கள். தனுசு ராசி நேயர்களே,
எதிலும் யோசித்து செயல்படுவீர்கள். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். நட்பு வட்டாரம் விரிவடையும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். ஆதாயங்கள் அதிகமாகும். அலைச்சல்களினால் மாற்றங்கள் கிடைக்கும். தடைப்பட்ட வேலைகளை செய்து முடிப்பீர்கள். மற்ற ஊழியர்களினால் நிம்மதியான நிலையும் ஏற்படும். ஆதாயங்கள் கூடும். அதிர்ஷ்ட திசை வடக்கு. அதிர்ஷ்ட எண் 9. அதிர்ஷ்ட நிறம் மஞ்சள் நிறம். மூலம் யோசித்து செயல்படவும். பூராடம் ஆதாயங்கள் கிடைக்கும். உத்திராடம் நிதானம் தேவை. மகர ராசி நேயர்களே, தடைப்பட்ட வேலைகளையும் செய்து முடித்து நிம்மதி அடைவீர்கள். ஆலய வழிபாட்டை மேற்கொள்வீர்கள். பேச்சுக்களில் லாபங்கள் கிடைக்கும். வீட்டில் உள்ளவர்களின் ஆசைகளையும் பூர்த்தி செய்து மகிழ்வீர்கள். மனதளவில் தன்னம்பிக்கை ஏற்படும். கடன் சுமை குறைய பெறுவீர்கள். உத்தியோகத்தில் மாற்றங்கள் கிடைக்கும். அதிர்ஷ்ட திசை வடமேற்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் நீல நிறம். உத்திராடம் மனக்கசப்புகள் நீங்கும். திருவோணம் ஆசைகள் பூர்த்தியாகும். அவிட்டம் நிம்மதி கிடைக்கும். கும்பராசி நேயர்களே, திகநலன் தொடர்பான விஷயங்களில் லாபங்கள் கிடைக்கும். குழப்பங்கள் நீங்கி மகிழ்ச்சிகள் உருவாகும். விடுகட்டும் எண்ணம் மேலோங்கும். நிதானம் தேவை. வியாபாரத்தில் இருந்து வந்த தடைகள் விலகும். உங்கள் மீதான நம்பிக்கை அதிகமாகும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். விலகி நின்றவர்கள் விரும்பி வருவார்கள். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 6. அதிர்ஷ்ட நிறம் பழுப்பு நிறம். அவிட்டம் சிக்கல்கள் தீரும். சதயம் தடைகள் விலகும். புரட்டாதி முன்னேற்றம் கிடைக்கும். மீன ராசி நேயர்களே, மனதளவில் தன்னம்பிக்கை உருவாகும். பொருளாதாரம் தொடர்பான பிரச்சனைகள் தீரும். நினைத்த காரியம் நிறைவேறும். தம்பதிகளுக்கிடையே அந்யோன்யம் ஏற்படும். மற்ற ஊழியர்கள் ஒத்துழைப்புடன் செயல்படுவார்கள். வியாபாரத்தில் பொறுமையுடன் செயல்படவும். தன்னம்பிக்கையும் அதிகமாகும். அதிர்ஷ்ட திசை கிழக்கு. அதிர்ஷ்ட எண் 8. அதிர்ஷ்ட நிறம் ரோஸ் நிறம். புரட்டாதி குழப்பங்கள் தீரும். உத்திரட்டாதி விட்டு கொடுத்து நடந்து கொள்ளவும். ரேவதி பொறுமையுடன் செயல்படவும். நம்புங்கள், நல்லதே நடக்கும்.